ரயில்வே துறையில் தமிழர்கள் தடம் பதிப்பும் உங்களுடன் தமிழா ஐஏஎஸ் அகாடமி. ஆர்ஆர்பி 2024 மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் இன்னைக்கு பார்க்கக்கூடியது ரீசனிங். கிட்டத்தட்ட 25 வினாக்கள் இதில் பார்க்க போகிறோம். இதே பேட்டர்ல கொஸ்டின்ஸ் வருவதற்கான வாய்ப்புகள் 90% மேலே இருக்குது. அந்த வீடியோ முழுமையாக பாருங்கள். ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் எப்படி ஆன்சர் பண்ணணும், எப்படி ஆன்சர் பண்ண வேகமாக ஆன்சர் பண்ண முடியும், அனைத்து டீட்டெயிலும் இங்கே பார்த்தாலே உங்களுக்கு புரியும். ஸோ நீங்கள் ரயில்வே தேர்வுக்கு தயாராகிட்டீங்க, ஏஎல்பி, ஆர்பிஎஃப், டெக்னீஷியன், என்டிபிசி, ஜேஇ, குரூப் டி இந்த தேர்வுக்கு தயாராகிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு தளத்தில் நீங்கள் வீடியோ பார்த்துட்டீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடுதல் பெல் சிம்லையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி என்டிபிசி குரூப் டி டெஸ்ட் சீரியஸ், ஆர்பிஎஃப் கான்ஸ்டபிள் டெஸ்ட் சீரியஸ் இருக்குது. அதே மாதிரி ஸ்டடி பேக்கேஜாக பார்த்தீங்கன்னா புக்ஸும் டெஸ்ட் சீரியஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் இருக்குது. உங்களுக்கு தேவைப்படுறவங்க உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் கீழே உள்ள எண்களை தொடர்பு கொண்டு வாங்கிக்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 4 சொற்கள் தரப்பட்டுள்ளன, அவற்றில் 3 ஏதோ ஒரு விதத்தில் ஒன்றாக உள்ளன, ஒன்று வேறுபட்டுள்ளது, வேறுபட்ட ஒன்றை தேர்ந்தெடுக்கவும். ஓகேங்களா? சாக், புத்தகம், மார்க்கர், பேனா. இங்கே இது சாக்னம்னா நம்ம சொல்லலாம் சாக் பீஸ்ன்னு சொல்லலாம். சாக் பீஸ், மார்க்கர், பேனா இது மூணுமே எனக்கு என்னது எழுதக்கூடியது. சாக் பீஸ், மார்க்கரு, பேனா. ஆனால் புத்தகங்கிறது என்னது படிக்கக்கூடியது. அப்போ வேறுபட்டது என்னது புத்தகம். நெக்ஸ்ட் இப்போ இந்த கொஸ்டின் பாருங்க. இரண்டாவது சொல் முதல் சொல்லோட தொடர்புடையதான். இரண்டாவது சொல்லும் முதல் சொல்லோட தொடர்புடையது. அப்போ அதே போல மூன்றாவது சொல்லுடன் தொடர்புடையதை தேர்ந்தெடுக்கும் அப்படின்னு கொஸ்டின் கேட்குறாங்க. இப்போ வழக்கறிஞர் எங்க இருப்பாரு? நீதிமன்றத்தில். அப்போ அழகு நிபுணர் எங்க இருப்பாரு? அழகு நிலையம், அதாவது பார்லர்ல இருப்பாரு. ஆன்சர் அது ஆப்ஷன் சி. அடுத்து மூன்றாவது கொஸ்டின். நண்பர்கள் குழு ஒரு எண்கோணத்தின் ஒவ்வொரு மூலையிலும் ஒருவர் என்ற அடிப்படையில் அமர்ந்திருக்கின்றனர். ஓகேங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் எண்கோணம் வரைந்துக்கலாம். அப்போ எண்கோணம், இப்போ எண்கோணம் எப்படி வரையலாம்? 2 கோடு போட்டுக்கோங்க, இங்கே 2 கோடு போடுங்க. ஓகே, இப்போ ஜாயின் பண்ணுங்க. ஓகேங்களா? உங்களுக்கு என்ன கிடைக்கும்? எண்கோணம் உங்களுக்கு கிடைச்சிடும். ஓகேங்களா? எண்கோணம் கிடைச்சிருச்சு. அடுத்து ராதாவுக்கு எதிர் மூலையில் மேதா அமர்ந்திருக்கிறார். ஓகேங்களா? இப்ப ராதாவை நீங்க என்ன பண்ணலாம், எங்கனாலும் நீங்க பிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்ப ராதா எங்க போறேன், நான் இங்க போறேன். இப்ப ராதா இங்க இருக்காங்க. ராதாவுக்கு எதிர் மூலை. அப்ப எதிர் மூலை எனக்கு வரும், இங்க தானே வருமா? அப்ப எதிர் மூலை எங்க வரும்? இங்கதான் வரும். அப்ப ராதாவுக்கு எதிரே எனக்கு யார் இருக்காங்க? மேதா. அடுத்து என்ன சொல்றாங்க? சீமாவின் இடதுபுறத்தில் மேதா. அப்ப சீமா இங்க போட்டுட்டு சீமாவுக்கு இடதுபுறம் தான் யாரு? மேதா. அப்ப சீமாவுக்கு இடதுபுறத்துல மேதா. அடுத்து ராமன் வந்து பாத்தீங்கன்னா சீமாவிற்கு அடுத்து. ராமன் வந்து பாத்தீங்கன்னா சீமாவிற்கு அடுத்து யாரு? ராமன். சீமாவுக்கு அடுத்து ராமன். அதே மாதிரி கோவிந்துக்கு எதிராகவும் உள்ளார். ஓகே, இந்த ராமன் எப்படி இருக்காரா? சீமாவுக்கு அடுத்ததாகவும் கோவிந்துக்கு எதிர். அப்ப கோவிந்துக்கு எதிரே வரும், இந்த பாயிண்ட்ஸ்க்கு எது எதிரே வரும்? இது வரும். அப்ப ராமனுக்கு எதிரே யாரு? கோவிந்து. அடுத்து கோவிந்த் வந்து பார்த்தீங்கன்னா சந்திராவின் வலதுபுறம். ஓகேங்களா? சந்திரா இப்போ இங்க போடணும். அப்ப சந்திராவுக்கு வலது யாரு? கோவிந்து. அடுத்து சாந்தி வந்து பார்த்தீங்கன்னா மேதாவின் வலதுபுறம் இல்லை. அப்ப பாருங்க, சாந்தி வந்து மேதாவுக்கு வலதுபுறம் இல்லையா? அப்ப என்ன பண்ணலாம்? இடதுபுறத்துல இருக்கலாம். அப்ப மேதாவின் இடதுபுறத்துல யார் இருப்பாங்க? சாந்தி. ஆனா சாக்சிக்கு எதிரில் உள்ளார். ஓகேங்களா? அப்ப சாந்தி வந்து என்னது? சாக்சிக்கு எதிரியா? அப்ப இங்க எதிரே எங்க வரும்? இங்க வரும் சாக்சி. இப்ப போட்டாச்சு. இப்ப பாருங்க, ராமனுக்கு எதிரே கோவிந்து, ராதாவுக்கு எதிரே மேதா, சாந்திக்கு எதிரே சாக்சி. இப்ப சீமாவுக்கு எதிரே இப்ப யாரு இருப்பாங்க? சந்திரா. எனக்கு கொஸ்டின் கேட்டாங்க, சந்திராவுக்கு எதிரில் அமர்ந்திருப்பது யாருன்னு கேட்டாங்க. அப்ப சந்திராவுக்கு எதிரே அமர்ந்திருப்பது யாரு? சீமா. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்த கொஸ்டின் பாருங்க. இரண்டாவது எழுத்து முதல் எழுத்துன்னு தொடர்புடையது போல மூன்றாவது எழுத்து நாங்க எதோட தொடர்புடையதுன்னு கேட்கிறோம். ஓகே, இப்ப பாருங்க. இப்ப RAMO இது எதோட தொடர்புடையதா? SCPS. ஓகே, நம்பர்ஸ் எழுதிக்கலாம். R எவ்வளோ? 18, S எவ்வளோ? 19. அப்ப எனக்கு என்ன இருக்கு? 1 கூடி இருக்கு. அடுத்து ஏனா 1, சீனா 3 என்ன இருக்கு? 2 கூடி இருக்கு. எம்னா 13, பீனா 16 எவ்வளவு கூடி இருக்கு? 3 கூடி இருக்கு. ஓனா 15, எஸ்னா 19 எவ்வளவு கூடி இருக்கு? 4. அப்ப ஃபர்ஸ்ட் 1 2 3 4 இப்படி கூட்டினாலே போதுமா? அப்ப VXMJ. இப்ப வீணா எவ்வளோ? 22, 24, 13, 10. ஓகே, ஃபர்ஸ்ட் 1 கூட்டணும், அடுத்து 2, அடுத்து 3, அடுத்து 4. அப்ப கூட்டினா 23, 26, 16, 14.
அப்ப 23னா W, 26னா Z, 16னா P, 14னா N. அப்ப WZPN. எங்க ஆன்சருக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட், தரப்பட்ட விருப்பங்களிலிருந்து கொடுக்கப்பட்ட வார்த்தையின் எழுத்துக்களை பயன்படுத்தி உருவாக்க முடியாத வார்த்தையை தேர்ந்தெடுக்கவும். ஓகேங்களா? இந்த லவுடர், இப்ப லவுடர் இந்த வார்த்தையில எழுத்துக்களை பயன்படுத்தி எதை உருவாக்க முடியாதுன்னு கேட்குறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் ரேட் உருவாக்க முடியுமா? உருவாக்கலாம். ஏன்னா ஆர் இருக்கு, அதே மாதிரி ஏ இருக்கு, டி இருக்கு, இ இருக்கு. அப்ப ரேட்டுங்கிறது என்ன உருவாக்க முடியும்? ரேட்டை வந்து உருவாக்க முடியும். அடுத்து ஜி, ஜி இருக்கு, ஆறு இருக்கு, யூ இருக்கா, யூ இருக்கு, என்ன என்ன இல்லை. ஓகேவா? லவுடர்ல என்னன்ற எழுத்தே இல்லை. அப்ப கண்டிப்பா என்ன பண்ண முடியாது, எழுத்தை என்னால் உருவாக்க முடியாது. ஓகேங்களா? ரேட் என்னால் உருவாக்க முடியுது, கேட்டு என்னால் உருவாக்கலாம், இந்த கேட்டு எனக்கு உருவாக்கலாம், இதனால் அதை உருவாக்க முடியாது. ஆன்சர் அவ்வளவுதான். ஏன்னா என்னென்ற எழுத்து இந்த லவுடர்ல இல்லை இல்லை, அப்ப என்ன வந்தாலே அந்த வார்த்தையை உருவாக்க முடியாது. நெக்ஸ்ட், அனைத்து சிறப்பு எழுத்துகளும் அதாவது ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் கீழே உள்ள வரிசையிலிருந்து அகற்றப்பட்டால் பின் வருவனவற்றில் எது எக்ஸின் வலதுபுறத்தில் இருந்து 10வதாக இருக்கும்? எக்ஸுக்கு வலதுபுறத்துல 10வதாக இருக்கக்கூடியது எதுன்னு கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம், இதுல ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் நீக்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, 3 எக்ஸ் பி 9 எஃப் 4 5 1 கே 2 8 ஆர் எஸ் இசட். ஓகேங்களா? ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் எதுவுமே போடல, வெறும் எண்கள் எழுத்துக்கள் மட்டும் தான் போடும். அப்ப எக்ஸ், அப்ப எக்ஸ்ல இருந்து 10வதா இருக்கக்கூடிய எது பகுதி, எது வலது போட்டோம் இந்த சைடு தானே, ஏன்னா இப்படி தானே வலது போகும். இப்போ எத்தனை 10வது இடம், 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போ 10வது தான் என்ன எழுத்து இருக்கு, ஆர் அப்படிங்கிறது எனக்கு இருக்கு. ஆன்சர் ஆப்ஷன் லாஸ்ட். அடுத்து, பின்வரும் தொடரில் கேள்விக்குரிய மாற்றக்கூடிய எழுத்து குழுவை தேர்ந்தெடுக்கும். பாருங்க, இங்க ஒவ்வொன்றும் மூன்று எழுத்து இருக்கா. அப்ப ஃபர்ஸ்ட் எழுத்து மட்டும் பாருங்க, பி டி எஃப் ஹெச். அப்ப பின்னு எவ்வளோ 2, டினா 4, எஃப்னா 6, ஹெச்னா 8. அப்ப அடுத்து எவ்வளோ வரும், 2 4 6 8 எவ்வளோ வரும் 10. அப்ப 10 எனக்கு என்னது ஜே. இப்ப செகண்ட் எழுத்து மட்டும் பாருங்க, இசட்னா 26, ஒய்னா 25, எக்ஸ்னா 24, டபிள்யூனா 23. அப்ப ஒவ்வொன்றா குறையுது. அப்ப என்ன பண்ணும், நானும் ஒன்று குறைப்பேன். அப்ப 22 என்னது பி. இப்ப லாஸ்ட் எழுத பாருங்க, லாஸ்ட் எழுத ஏனா 1, சீனா 3, ஈனா 5, ஜீனா 7, அடுத்து என்ன வரும், அப்போ 1 3 5 7, அடுத்து என்ன வரும் 9. 9 என்னது ஐ. இப்ப ஜே வி ஐ. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்து, பின்வரும் அட்டவணையில் கேள்விக்குரிய மாற்றக்கூடிய எண்ணை தரப்பட்டுள்ள விருப்ப தேர்வுடன் தேர்ந்தெடுக்கவும். ஸோ இப்போ கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அப்போ கண்டிப்பாக இந்த கான்செப்ட் பேஸ் பண்ணி 387 வந்திருக்கும், 245 வந்திருக்கும். அப்போ இங்கே எனக்கு என்ன ஆன்சர் கண்டுபிடிக்கலாமா? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு, 5 6 7. இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் பார்க்குறோம். 5 6 எப்படி பண்ணால் 5 அடுக்கு 1 ப்ளஸ் 6 அடுக்கு 2 ப்ளஸ் 7 அடுக்கு 3. இதாப்பா கான்செப்ட். அதாவது முதல் நம்பரின் அடுக்கு 1, இரண்டாவது நம்பர் அடுக்கு 2, மூன்றாவது அடுக்கு 3. இப்போ 5 அடுக்கு 1 5, 6 ஸ்கொயர்னா 36, 7 கியூப்னா 343. இதை ஃபுல்லாக கூட்டுங்க. கூட்டின எவ்வளோ வரும் பார்த்தீங்கன்னா 384 அப்படின்னு வரும். அப்போ அதே மாதிரி செகண்ட் இது பார்த்தோம் அப்படின்னா, செகண்ட் எனக்கு என்ன இருக்கு, 4 அடுக்கு 1, 5 அடுக்கு 2, 6 அடுக்கு 3. அப்போ என்ன 4 அடுக்கு 1 4, 5 ஸ்கொயர் 25, 6 கியூப் எவ்வளோ வரும் 216. இப்போ இதை ஃபுல்லாக கூட்டினா எவ்வளோ வரும், 4 கூட்டினா 220, 245. அப்போ கான்செப்ட் கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும். முதல் நம்பரை அடுக்கு 1, இரண்டாவது நம்பருக்கு அடுக்கு 2, மூன்றாவது நம்பருக்கு அடுக்கு 3. இது அப்படியே கூட்ட போகிறோம். அப்போ 3 அடுக்கு 1, 4 அடுக்கு 2, 5 அடுக்கு 3. அப்போ 3 + 16 + 125. அப்போ கூட்டினாనికి எவ்வளோ வரும் 144. ஆன்சர் ஆப்ஷன் செகண்ட். ஸோ பார்த்துக்கோ, ஒவ்வொரு கொஸ்டினும் ஒவ்வொரு விதமும் மாறிக்கிட்டே இருக்கும். அது எப்படிலாம் மாற்றுறாங்க, நம்ம எப்படிலாம் யோசிக்கிறோம் அப்படின்னு பார்த்துட்டே வாங்க. அடுத்து, எழுத்தாளர் என்பது பேனாவுடன் தொடர்புடையது. அப்ப தையல்காரருடன் தொடர்புடைய எதுவா இருக்கும், ரொம்ப சிம்பிள். எழுத்தாளருக்கு பேனா தேவை, அப்ப தையல்காருக்கு என்ன தேவை, ஊசி தேவை. அவ்வளவுதான் ஆன்சர். நெக்ஸ்ட், முகேஷ் தெற்கு நோக்கி இருக்கிறார். முகேஷ் வந்து என்ன பண்ணா தெற்கு நோக்கி இருக்கிறார், 5 கிலோமீட்டர் நேரம் நடக்கும். ஓகேவா? அப்ப இங்க இருந்து தெற்கு நோக்கி கீழே வருமா,
அப்ப தெற்கு நோக்கி நேரா நடக்குது. எத்தனை கிலோமீட்டர் நடக்குது? 5 கிலோமீட்டர் நடக்குது. இப்ப இங்க வந்துட்டார். அங்கிருந்து என்ன பண்ணார்? 90 டிகிரி வலதுபுறம் திரும்புறாரு. அப்ப 90 டிகிரி வலதுபுறம் எங்கிட்டு வரும்? இந்த சைடு. அப்ப எவ்வளவு போறாரு? இங்க ஒரு 5 கிலோமீட்டர் போறாரு. இப்ப இங்க வந்துட்டாரு. சரிங்களா? அதுக்கப்புறம் என்ன பண்ண? இடதுபுறம் 90 டிகிரி எனக்கு நேரம் இப்படி வந்துடும். இடதுபுறம் 90 இங்க வரும். ஆனா 45 டிகிரி தானே போறாரு. அப்ப 45 டிகிரி எங்க வரும்? இங்க தானே வரும். அப்ப 45 டிகிரி. இது 45, இது வந்து 90. அப்ப 45 டிகிரி என்ன பண்றாரு? 3 கிலோமீட்டர் நடக்கிறார். அப்ப தொடங்கிய இடத்திலிருந்து தற்போது அவர் எந்த திசையில இருக்கான்னு கேட்கிறாங்க. ஓகேவா? இப்ப இங்கிட்டு தானே போய்கிட்டே இருக்காரு. அப்ப இது எந்த திசை எனக்கு வரும்? ஏன்னா இங்கிட்டு உள்ளது கிழக்கு, இங்கிட்டு வடக்கு, கீழ் உள்ளது தெற்கு, இங்கிட்டு உள்ளது மேற்கு. அப்ப எங்க போறாரு? இந்த திசையை நோக்கி தான் போய்கிட்டு இருக்காரு. அப்ப எந்த திசையில போய்கிட்டு இருக்காரு? தென்மேற்கு திசையில இருப்பாரு. ஆன்சர் அது தென்மேற்கு திசையில அவர் இருப்பாரு. அடுத்து 4 எண் ஜோடிகள் கொடுக்கப்பட்டுள்ளன. 3 ஏதாவது ஒரு விதத்தில் ஒன்று உள்ளன. வேறுபட்ட ஒன்றை தேர்ந்தெடுக்கும். ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? 13, 104. இங்க என்ன பார்த்தீங்கன்னா 13 8ஆல் பெருக்குனா 104. அதே மாதிரி 15 8ஆல் பெருக்குனா 120. அதே மாதிரி 12 8ஆல் பெருக்குனா 96. அப்ப 16 8ஆல் பெருக்குனா எவ்வளவு பார்த்தீங்கன்னா 128ன்னு வரணும். ஆனா இங்க எவ்வளவு வந்திருக்கு? 118 தான் வந்திருக்கு. அப்ப எது வித்தியாசமானது? 16 118 தான் வித்தியாசமானது. அடுத்து 21 11 தொடர்புடையது. 21 11 தொடர்புடையது. என்ன கான்செப்ட்னா 21ஓட 1 கூட்டி பாதி ஆக்குறாங்க. 21 கூட்டினா 22, 22ல பாதி எவ்வளோ? 11. அதே மாதிரி 31ல 1 கூட்டி பாதி ஆக்கணும். அப்ப எவ்வளவு வரும்? 32 2 வகுத்து எவ்வளவு வரும்? 16. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்து இந்த அட்டவணையில கேள்விக்குறியில எனக்கு என்ன வரும் கேட்குறாங்க. கண்டுபிடிச்சிடலாமா? இங்க 28, இங்க 8 6. அப்ப கண்டிப்பா தெரியும் இங்க மேலதான் போகுது. ஓகே, இந்த 2 நம்பர் வச்சு இந்த 28 வந்திருக்கு. ஸோ கண்டுபிடிச்சிடலாம். எப்படி வரும் பார்த்தீங்கன்னா கீழே நம்பர் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல கீழே நம்பர் 6. இப்போ 6 ஸ்கொயர் பண்ணி அந்த மேல உள்ள நம்பரை கழிக்கணும். 6 ஸ்கொயர் எவ்வளோ? 36. அந்த 8 கழிச்சு எவ்வளோ வரும்? 28. அதே மாதிரி செகண்ட் ஸ்டேட்மெண்ட்ல அதே மாதிரி என்ன பண்ணும்? 9 ஸ்கொயர் பண்ணி மேல உள்ள அந்த நம்பர் 18 கழிக்கணும். 9 ஸ்கொயர் எவ்வளோ? 81. 18 கழிச்சு எவ்வளோ வரும்? 63. அடுத்து அப்ப அதே மாதிரி தான் மூணாவது ஸ்டேட்மெண்ட்ல 13 ஸ்கொயர் பண்ணி எந்த நம்பரை கழிச்சா எனக்கு 94 வரும். ஓகே, இப்போ என்ன பண்ணலாம்? இந்த எக்ஸ் அங்கிட்டு போனால் ப்ளஸ் ஆயிரும். இந்த 90 அங்கிட்டு கொண்டு வந்துக்கலாமா? அப்போ 13 ஸ்கொயர் 169. 90 கொண்டு வந்தால் -94. மைனஸ் அங்கிட்டு போனால் ப்ளஸ் எக்ஸ். அப்போ 169ல 94 போச்சுன்னா வரும். 9 4 போச்சுன்னா 5. அடுத்து 16 1 போச்சுன்னா 7. அப்போ எக்ஸோட மதிப்பு எவ்வளோ வரும்? 75. அப்போ அந்த கேள்விக்குறி உள்ள இடத்த நம்பருக்கு என்ன ஆன்சர் வரும்? 75 வரும். அடுத்து P என்பவர் Q மற்றும் R இன் சகோதரர். P என்பவர் பார்த்தீங்கன்னா Q R இவங்க ரெண்டு பேருடைய என்னது? சகோதரர். வெறும் ஒரு ஆண். இப்ப P என்பவர் வந்து கன்ஃபார்ம் ஒரு ஆண். ஏன்னா Q R உடைய சகோதரர் யாரு? P. அடுத்து என்ன சொல்றாங்க? S என்பவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா R உடைய தாய். S என்பவர் என்னது? R உடைய தாய் யாரு? S. ஓகேங்களா? அப்ப 3 பேருமே ஒரே தான் சகோதர சகோதரிகளா இருப்பாங்க. ஓகேங்களா? அப்ப ஆருடைய தாயாரு எஸ். அடுத்து டி என்பவர் யாரு பார்த்தீங்கன்னா பி யின் தந்தை. இப்ப பியினுடைய தந்தை யாருன்னு பார்த்தீங்கன்னா டி. பின்வரும் அறிக்கையில் எது நிச்சயம் உண்மையாக இருக்க முடியாது? பாருங்க, டி என்பவர் கியூவின் தந்தை. கரெக்டா? டி என்பவர் கியூடைய தந்தை. கரெக்ட் தான். ஓகேங்களா? எஸ் என்பவர் பியின் தாய். எஸ் என்பவர் பியினுடைய தாய். கரெக்டான 3 பேருமே சகோதர சகோதரிகளா தானே இருப்பாங்க. அப்ப 3 பேருக்குமே அம்மா ஒண்ணுதான், 3 பேருக்கு அப்பா ஒண்ணுதான். ஓகே. அடுத்து டி என்பவர் கியூயின் கணவர். கரெக்டா? டி என்பவர் கியூயின் கணவரா? டி கியூடைய தந்தை தான் வருவார். கியூனுடைய தந்தை தான் வருவாரு. கணவரை வர வாய்ப்பே கிடையாது. அப்ப இதுதான் எனக்கு என்னது? கம்பல்சரி உண்மையாக இருக்க முடியாது. லாஸ்ட் நம்ம டி என்பவர் எஸ் இன் கணவர். கரெக்டா? டி என்பவர் எஸ் உடைய கணவர் தான். கரெக்ட் தான். அப்ப இதுதான் எனக்கு என்னது? கன்ஃபார்மா நிச்சயம் உண்மையாக இருக்க முடியாது. அடுத்து இல்ல எது வேறுபட்டதுன்னு கேக்குறாங்க. பாருங்க, EGFH. இப்ப பாருங்க EFGH அதே மாதிரி MNPO வருமா? MNOP அப்படின்னு தான் வந்திருக்கும். சப்போஸ் அது மாதிரி எனக்கு என்னது வரல.
இப்ப அடுத்து பாருங்க ஐகே ஜேஎல், ஐஜே கேஎல், ஐஜே கேஎல் வருதுங்களா? அதே மாதிரி ஏபிசிடி. ஓகேங்களா? அப்ப இந்த மூணுக்குமே எனக்கு வருது, இந்த எம்என்ஓபி மட்டும் எனக்கு வரல. ஆக்சுவலி எனக்கு என்ன வந்திருக்கணும், எம்என்ஓபி அப்படின்னு வந்திருக்கும். எம்என்ஓபின்னு வந்தா எனக்கு கரெக்டா இருக்கும். பட் இந்த எம்என்பிஓ கொடுத்தது எனக்கு தவறு. அப்ப ஆன்சர் எது தவறு, எது வேறுபட்டிருக்கு? ஆன்சர் செகண்ட், எம்என்பிஓ. அடுத்து 97, 86, 101, 89, 107, அடுத்து 2 நம்பர் எனக்கு என்ன கேட்குறாங்க. ஸோ பாருங்க 97, 86, 101, 89, 107 டேஷ் டேஷ். இப்போ நம்பர் குறையுது கூடுது குறையுது கூடுது. அப்போ என்ன பண்ணும், ஒரு நம்பர் ஒரு நம்பர் செக் பண்ணும். ஓகேங்களா? அப்போ பாருங்க ஒரு நம்பர் ஒரு நம்பர் பார்க்குறோம். 97 இருந்து 101 எவ்வளோ கூடுது 4, 101 107 எவ்வளோ கூடுது 6. அப்போ 4 6 அடுத்த எவ்வளோ கூடும் 8. அப்போ 107 8 கூட்டினால் வரும் 115. ஓகேங்களா? அப்போ செகண்ட் நம்பர் 115 எங்கே மட்டும்தான் இருக்கு, இங்கே மட்டும்தான் எனக்கு இருக்கு. ஓகே, இருந்தாலும் மீதி உள்ள நம்பரையும் கண்டுபிடிச்சலாம். இப்போ 86 இருந்து 89 எவ்வளோ கூடுது 3 கூடுது. அடுத்த எனக்கு எவ்வளோ கூடும், எனக்கு 2 2 தான் கூடுது, 4 6 8. அப்போ அதே மாதிரி 3 அடுத்து எவ்வளோ வரும் 5 வருமா? அப்ப 89 5 கூட்டினாலும் வரும் 94. அப்ப 94 115. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்து 69 55 26 13 அடுத்து என்ன வரும் கண்டுபிடிக்கலாமா? 69 55 எப்படி வரும் பார்த்தீங்கன்னா 6 9 பெருக்கி 1 கூட்டணும். 6 9 54, 1 கூட்டினா 55. ஓகேங்களா? அதாவது இலக்கங்களை பெருக்கிட்டு 1 கூட்டுறாங்கப்பா. அதே மாதிரி 5 × 5 + 1, 5 25, 1 கூட்டினா 26. அதே மாதிரி இங்க 2 × 6 + 1, 12 1 கூட்டினா 13. அதே மாதிரி 1ஐயும் 3ஐயும் கூட்டி பெருக்கிட்டு 1 கூட்டணும். 1ஐயும் 3ஐயும் பெருக்கினா 3, 1 கூட்டினா 4. அப்ப அடுத்த ஒரு நம்பர் என்னது 4. அடுத்து 5 மாணவர் வரிசையில் அமர்ந்திருக்கிறார்கள். சுனில் ஆஸ்தாவின் அருகிலும் இல்லை, ஷாமின் அருகிலும் இல்லை. ஓகே, வரிசை அப்படின்னா என்ன பண்ணலாம், ஒரு கோடு மாதிரி போட்டுக்கலாம். எத்தனை பேர் மொத்தம் 5 பேர். 1 2 3 4 5. சுனில் வந்து என்னது ஆஸ்தா பக்கத்துல இல்லை, ஷாம் பக்கத்துல இல்லை. ஓகே, ஆஸ்தா வந்து பார்த்தீங்கன்னா இடது முனை. அப்போ இடது முனை இதுதான், இந்த சைடு தான் இடதுன்னு சொல்லுவோம். நம்ம உட்காந்துருக்கு பார்த்தா தெரியும். ஓகேங்களா? இது நமக்கு இடதா இருக்கும், இது வளர்ந்து தான் இருக்கும். நான் அப்படியே தான் எடுத்துக்க போறேன். அப்போ இடது முனையில் யார் இருக்காங்க, ஆஸ்தா. ஆஸ்தா வரிசையின் இடது முனை. அப்போ ஆஸ்தா ஆஸ்தா இடது முனையில் இருக்காங்க, ஷாம் வந்து அருகில் இருக்கு. அப்போ ஆஸ்தாவுக்கு சரியில்லா இருப்பா, ஷாம் இருப்பாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி தான், ஆஸ்தாவுக்கும் ஷாமுக்கும் அருகில் யாரும் இல்லை, சுனில் இல்லை. அப்போ ஆஸ்தா போய் ஷாம் வந்துட்டாங்க. இப்போ ஷாம் பக்கத்துல கண்டிப்பா சுனில் இங்க வரமாட்டாங்க. இந்த இடத்துல கண்டிப்பா சுனில் வரமாட்டாங்க. இப்ப அடுத்து சுனில் வந்து பாத்தீங்கன்னா மஞ்சித்தின் அருகில் அமர்ந்திருக்கிறார். சுனில் வந்து மஞ்சித்தின் அருகில் அமர்ந்திருக்கிறார். மஞ்சித் வந்து என்ன பண்றாரு, சரியாக வரிசை நடுவில் அமர்ந்திருக்கார். மொத்தம் 5 பேரா. அப்ப நடுவில் எங்க வரும், இங்கதான் வரும். இப்ப இங்க யாரு இருப்பா, மஞ்சித்து. இப்ப மஞ்சித்துக்கு அருகில் யாரு இருக்கா, சுனில். ஓகேங்களா? இப்ப அதே மாதிரி மேலும் அமிதாவின் அருகில் இல்லை. ஓகேங்களா? மஞ்சித் வந்து நடுவில் இருக்காரு, அமிதாவுக்கு அருகில் இல்லை. ஏன்னா மஞ்சித் மஞ்சித் அருகில இருக்கா, சுனில் தான் இருக்காங்க. அப்ப அமிதா வரமாட்டாங்க. அப்ப அமிதா எங்க இருப்பாங்க, லாஸ்ட்ல இருப்பாங்க. இப்ப கொஸ்டின் என்ன கேட்டாங்கன்னா, சுனிலின் இரு பக்கத்திலும் அமர்ந்திருப்பார் யார்? இப்ப சுனில் இங்க தான் இருக்காரு. இப்ப இவங்க 2 பக்கத்துல யாரு இருக்கா, மஞ்சித்து அமிதா. ஆன்சர் மஞ்சித்து அமிதா வந்திருப்பாங்க. அடுத்து இதுல எது எனக்கு வேறுபட்டது கண்டுபிடிக்கும். அன்பளிப்பு அன்பளிப்பு சுற்றுக்காது, கிஃப்ட் கிஃப்ட் ரேப், தலை தொப்பி, காகிதம் நோட்டு, கை கையுறை. ஸோ பாருங்க, கிஃப்டை பாதுகாக்கிறதுக்கு கிஃப்ட் ரேப், தலையை பாதுகாக்க தொப்பி, கையை பாதுகாக்க கையுறை. அப்ப காகிதம் நோட்டு அப்படிங்கிறது மட்டும் வித்தியாசமா எனக்கு இருக்கு, அவ்வளவுதான். நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்க, பீனா லீனா மீனா ரீனா மற்றும் டீனா ஆகிய 5 சிறுமிகள் விளையாடி கொண்டிருக்கின்றனர். அவர்கள் ஒரு வரிசையில் வடக்கு திசை நோக்கி அமர்ந்துள்ளனர். ஓகே, வடக்கு திசையில எனக்கு மேல தானே 1 2 3 4 5. மீனா வந்து பார்த்தோன்னா மேற்கு முனையில் இருக்காங்க. இப்போ மீனா மேற்கு, ஏன்னா இது மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு. ஓகேங்களா? மீனா வந்து மேற்கு இருக்காங்க. அடுத்து டீனா வந்து கிழக்குல இருக்காங்க. டீனா கிழக்குல இருக்காங்க. அடுத்து லீனா மற்றும் ரீனா ஒருவர் மற்றவர் அருகில் ஒன்றாக அமர்ந்துள்ளனர். ஓகேவா? லீனாவும் ரீனாவும் ஒன்னா உட்காந்துருக்காங்க. பட் எங்கன்னு போட முடியல. இப்ப லீனா
ரீனா பொண்ணா உட்காந்துருங்க. ஓகே. அடுத்து பீனா வந்து பாத்தீங்கன்னா லீனாவிற்கு இடது பக்கத்திலும், மேலும் மீனாவிற்கு வலது பக்கத்தில் சொல்லலாம். மீனாவுக்கு வலது பக்கம். அப்ப மீனா ஆல்ரெடி இருக்கல. மீனாவுக்கு வலது பக்கம் யார் இருக்காங்க இப்ப? பீனா. பீனாவா அதே மாதிரி லீனாவுக்கு இடதுபுறம். அப்ப லீனாவுக்கு இடதுபுறம். லீனாவுக்கு இடதுபுறம் பீனா, மீனாவுக்கு வலதுபுறம் பீனா. ஓகே. இப்ப லீனா போட்டா இங்க யார் வருவா? ரீனா வருவாங்க. ஓகே. இப்ப கொஸ்டின் கேட்டாங்க கிழக்கு முனையிலிருந்து இரண்டாவது யாரு? எனக்கு இதானே கிழக்கு. அப்ப இங்க இருந்து ரெண்டாவது யாருக்கா? ரீனா இருப்பாங்க. ஆன்சர் ஆப்ஷன் செகண்ட். அடுத்து அறிக்கைகள் முடிவுகள். அனைத்து ரோஜாக்களும் சிவப்பு. அனைத்து ரோஜாக்களும் சிவப்பு. ஓகேவா? இது ரோஜா, இது சிவப்பு. ஓகேங்களா? சில சிவப்புகள் என்பது நிறங்கள். ஓகேங்களா? சில சிவப்பு எனக்கு என்னது? நிறங்கள். அடுத்து அனைத்து நிறங்களும் வர்ணங்கள். அனைத்து நிறங்களும் என்னது? வர்ணங்கள். இப்ப பாரு. சில சிவப்பு என்பவை வர்ணங்கள் இருக்கலாமா? ஏன்னா சிவப்புங்கிறது நிறங்கள், நிறங்கள் என்பது வர்ணங்கள். அப்ப சில சிவப்புகள் வர்ணங்கள் வந்து எனக்கு கரெக்ட் தான். ஏன்னா வருதுல்ல, வர்ணங்கள் உள்ள வருதுல்ல. இங்க ரெட் இருக்கு, இங்க வர்ணம் இருக்கு. அப்ப சில சிவப்பு என்பது வர்ணங்களா இருக்கலாம். அனைத்து சிவப்பும் ரோஜாக்கள் கரெக்டா? அனைத்து ரோஜாவும் தான் சிவப்பு. அனைத்து ரோஜாவும் தான் சிவப்பு. அனைத்து சிவப்பும் ரோஜாவை இருக்க முடியாது. அப்ப ஆன்சர் எது கரெக்ட்? முடிவு ஒன்று மட்டும்தான் பின்பற்றும். அடுத்து பாருங்க, ஒரு பகடையில ஒரு கொஸ்டின் கேட்டாங்க. கருப்பு நிறத்துக்கு எதிரே எது எனக்கு எந்த கலர் இருக்கு அப்படின்னு கொஸ்டின். இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் பகடையும் மூன்றாவது பகடையும் பாருங்க. இங்க என்ன இருக்கு? எல்லோ, ஆரஞ்சு, ப்ளூ. இங்க என்ன இருக்கு? ப்ளூ, பிளாக், எல்லோ. இந்த ரெண்டுலயுமே எனக்கு எது காமனா இருக்குன்னு பாருங்க. எல்லோ இருக்கு, இங்க எல்லோ இருக்கு. ப்ளூ இருக்கு, ப்ளூ இருக்கு. ஓகேவா? அப்ப இரண்டது காமனா இருந்துச்சு அப்படின்னா அந்த மீதி உள்ளதா அது அதுக்கான ஆப்போசிட். ஓகேங்களா? எல்லோ ப்ளூ, எல்லோ ப்ளூ. அப்ப பிளாக் இங்க என்ன? ஆரஞ்சு. அப்ப பிளாக்குக்கு ஆப்போசிட் அது ஆரஞ்சு. ஆரஞ்சுக்கு ஆப்போசிட் அது பிளாக். அப்ப பிளாக் ஆப்போசிட்டா வரும் ஆரஞ்சு வரும். ஆன்சர் ஆப்ஷன் சி. ஓகேங்களா? இரண்டு பகடை எடுக்கும்போது இரண்டது பொதுவா இருந்துச்சுன்னா ஒரே ஒரு இதுக்கு நம்ம ஆப்போசிட் ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். அடுத்து 5, 10, 17, 26 எனக்கு என்ன வரும்? ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ட். ஃபர்ஸ்ட் எவ்வளவு கூடுது? 5, அடுத்து 7, அடுத்து 9. அப்ப அடுத்து எவ்வளவு கூடும்? 11. கூட்டினா எவ்வளவு வரும்? 37. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்து இதுல எத்தனை முக்கோணங்கள் இருக்குன்னு கொஸ்டின் கேட்கலாம். இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் இதை மட்டும் நீங்க பாருங்க. 1, 2, 3, 4. மொத்தமா கூட்டினா எவ்வளவு வரும்? 10. அதே மாதிரி இது ஃபுல்லா கூட்டினா எவ்வளவு வரும்? 10. அதே மாதிரி இது ஃபுல்லா கூட்டினா எவ்வளவு வரும்? 10. மொத்தம் எவ்வளவு ஆயிடுச்சு? 30. அடுத்து உள்ள ஒரு முக்கோணம் இருக்கா? 31. மொத்தமா ஒரு முக்கோணம் இருக்கா? அது ஒரு 1. மொத்தம் ஆயிடுச்சு 32 இருக்கும். ஓகேங்களா? சின்ன இது ஒரு பார்த்தா ஒரு 10. அதே மாதிரி மொத்தத்துல இருக்கு ஒரு 3 இருக்கு. உள்ள ஒரு முக்கோணம் ஒரு 1, பெரிய முக்கோணம் ஒரு 1. மொத்தம் 32. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்து ஒரு வரிசையில் தீப்தி மற்றும் மோகனின் இடங்கள் முறை இடமிருந்து 14வது மற்றும் வலமிருந்து 9வது ஆகும். ஓகே பாருங்க. ஸோ கொஸ்டின் வந்து இங்கே மாற்றிச்சு. இங்கே இடமிருந்து அப்படின்னு தான் வரும். ஓகே, இடமிருந்து தீப்தியின் இடத்தையும் மற்றும் வரிசையில் மொத்த நம்ம இன்னைக்கு கண்டுபிடிக்க போறோம். ஓகே, வரிசை இடமிருந்து 14. ஓகேங்களா? அப்ப இங்கிருந்து 14வதா யார் இருக்க போறாங்க? தீப்தி. அதே மாதிரி வலமிருந்து 9வதா யார் இருக்க போறாங்க? மோகன். அடுத்து இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க? மாத்திக்கிறாங்க. அப்ப தீப்தி உள்ள இடத்துல மோகனும், மோகன் இடத்துல தீப்தி வந்துருவாங்க. அப்ப இங்க மோகன் வந்துருவாரு, இங்க தீப்தி வந்துருவாங்க. ஓகேங்களா? இப்ப கொஸ்டின் எடுத்து என்ன சொல்றாங்கன்னா, மோகன் வந்து பாத்தீங்கன்னா வலமிருந்து 21வது இடம்னு சொல்றாங்க. வலமிருந்து எத்தனை இடம்? 21வது இடத்துல இருப்பாங்களாம். அப்ப மோகன் இங்கதான் இருக்காரு. அப்ப இங்க இருந்து என்ன பண்றோம்? வலது புறத்துல இருந்து 21வது இடம். அப்ப வலது புறத்துல இருந்து 21 அப்படின்னா இங்க ஃபர்ஸ்ட் 14 சொன்னாங்களா? அப்ப முன்னாடி எத்தனை பேர் இருப்பாங்க? 11 பேர் இருப்பாங்க. அப்ப 11 13 பேர் இருப்பாங்க. 13, 21 கூட்டம் எவ்வளவு வரும்? 34 பேர். அப்ப அந்த வரிசையில மொத்தம் எத்தனை பேர் இருப்பாங்க? 34 பேர் இருப்பாங்க.
ஏன்னா வலப்புறம் இருந்து 21வது ஆளு. அப்ப இது முன்னாடி 14ன்னு சொல்லியிருந்தாங்க. அப்ப 14 சொன்னா முன்னாடி 13 பேர் இருப்பாங்க. அப்ப 21 13 கூட்டா 34 பேர் மொத்தம் இருப்பாங்க. ஓகே, மொத்தம் எத்தனை பேர்? 34. அப்ப இந்த 34 போடும்போது உங்களுக்கு ஆன்சர் வந்திருக்கும். ஓகேங்களா, சரி விட்டுருவோம். இப்போது இடமிருந்து தீப்தியோட இடம். இப்ப தீப்தி இங்க தானே இருக்காங்க. அப்ப இடமிருந்து அவங்களுடைய இடம் எவ்வளவுன்னு கேட்கறாங்க. எப்படி கண்டுபிடிக்கலாம்? மொத்தம் 34 பேர்ல. அப்ப 34ல இருந்து ஃபர்ஸ்ட்ங்க 9 தானே சொன்னாங்க. அப்ப 30 9 போச்சுன்னா எவ்வளவு வரும்? 25. அப்ப 21 கூட்டினா 26. அப்ப இடது புறத்திலிருந்து அவருடைய இடம் எவ்வளவு வரும்? 26 வரும். ஆன்சர் ஆப்ஷன் லாஸ்ட். ஓகேங்களா, இதே மாதிரி தான் நம்ம கண்டுபிடிக்கும். அப்ப இந்த 25 கொஸ்டின்ல நீங்க எவ்வளவு கொஸ்டின் கரெக்டா ஆன்சர் பண்ணிருப்பீங்க, எத்தனை கொஸ்டின் உங்களுக்கு வித்தியாசம் இருந்துச்சு, அதே மாதிரி எந்த கொஸ்டின் இந்த முறை நம்ம கொஸ்டினையும் பார்க்குறோம், இந்த மாதிரி கொஸ்டின் நெக்ஸ்ட் டைம் வந்தால் ஈஸியாக ஆன்சர் பண்ணிடும், அப்புறம் ஒரு கான்ஃபிடென்ட் கொடுக்குது. ஸோ எல்லாமே நீங்கள் கண்டினியூவாக ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் கண்டிப்பாக ரயில்வே தேர்வு தயார் உங்கள் நண்பர் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க, அவங்களும் வீடியோ பார்க்க பயன்பெறட்டும். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.